குழுவரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் குளம் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருகவென கும்பாபிஷேக கமிட்டி சார்பாக வரவேற்கின்றோம். டாக்டர் திரு ரம்யா ராமநாதன் அவர்கள் MBBS TNP அவர்கள் வயது 100 என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுகின்றனர். அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றோம். இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். ஒரு 30 பேர் தான் இருக்கோம். இன்னும் ஒரு 70 பேர் வந்துடணும் டாபிக் முடிகிறதுக்குள்ளே. 100 பேராவது கேட்க வேண்டாமா? எல்லாரும் பதில் சொல்லுங்க. ரைட். 100 வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும்? யோகா பண்ணணும். வேற டயட் கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் வாக்கிங் போகணும். சந்தோஷமாக இருக்கணும். எக்ஸாக்ட்லி, சந்தோஷமாக இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம 100 வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கு நிறைய டாக்டர்ஸ் கொடுக்குற டிப்ஸ் வந்து கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, தண்ணி நிறைய குடித்தா கிட்னியில் கல் வராது, ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நம்ம மக்களுக்கே நிறைய தெரியுதா? தெரியுது. அதனால் தெரிஞ்சதையே பேசுகிறதுல பிரயோஜனம் இல்லை. இப்போ தற்சமயத்தில் உள்ள ஹாட்டாக இருக்கக்கூடிய 5 பிரச்சனைகளை பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாகிறது. அதிகமாகுதா? அதிகமாகுது. அடுத்த விஷயம் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது. 3வது ரொம்ப முக்கியமான டாபிக், நீங்கள் சொல்லுங்களேன் யாராவது. ஆட்சிமார்கள் சொல்லுங்கள். டிப்ரெஷன், அப்புறம் ப்ரெஷர். எல்லாரும் அந்த டெய்லி பயன்படுத்துகிறோம். அது இல்லாமல் வாழவே முடியல இப்போல்லாம். மொபைல். ஆட்சி இல்லாமையோ செட்டியார் இல்லாமையோ கூட இருந்துடலாம், மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியல. ஸோ மொபைல் ஃபோன் அடிக்ஷன். அதற்கு பிறகு அசிடிட்டி, ஜெரிமான பிரச்சனைகள். கடைசியாக என்னென்ன தடுப்பூசிகள் போட்டுக்கலாம் பெரியவங்க, லாங் லைஃப், ரொம்ப நீண்ட காலம் நல்லா ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு என்னென்ன வேக்சினேஷன் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசலாம். ஃபஸ்ட்டு உடல் பருமன் அதிகமாக இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? BMI, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணணும். சாதாரண மக்களுக்கு புரியணும் அப்படின்னா ஒருத்தருடைய ஹைட்டில் 100 மைனஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் 160 சென்டிமீட்டர் இருக்கேன் அப்படின்னா 100 மைனஸ் பண்ணால் நான் 60 கிலோ தான் இருக்கணும். 60 கிலோவுக்கு மேலே இருந்தால் எனக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த உடல் பருமன் எதனாலலாம் அதிகமாகுது? இப்போ இருக்க காலகட்டங்களில் பார்த்தோன்னா வாழ்வியல் முறை மாற்றங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. காலைல 12 மணிக்கு லாகின் எனக்கு ஆஃபீஸில் அப்படின்னு லாகின் பண்ணுறாங்க. ராத்திரி 12 மணி 2 மணிக்கு முடியுது, அதே இடத்துல படுத்து தூங்கிடுறாங்க. திருப்பி எந்திரிச்சு லாகின் பண்ணிக்கிறாங்க. நடக்குதா இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கட்டும், ஃபேட்ஸாக இருக்கட்டும், எதுவுமே யூட்டிலைஸ் ஆகிறதே இல்லை. இதெல்லாம் வந்து கொழுப்பாக கன்வெர்ட் ஆகிட்டு நம்ம பாடியில் சில ஏரியாஸில் சதையில் டெபாசிட் ஆயிடுது. இதனால் உடல் எடை அதிகமாகுது. இந்த உடல் எடை அதிகமாகிறதுக்கு இன்னொரு பெரிய காரணமும் உண்டு. முன்னாடிலாம் வீட்டில் சமைச்சு கொடுக்குற டைமில் மட்டும்தான் சாப்பாடு. காலையில் டிஃபன் முடிஞ்சால் 11 o'clock ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ், இல்லை 1 மணிக்கு லஞ்சு, அவ்வளோதான். அது வீட்டில் அம்மா எப்போ சமைச்சு கொடுக்குறாங்களோ அப்போ தான் சாப்பாடு. இப்போவெல்லாம் எப்படி ஆயிருந்தா எப்போ நினச்சாலும் எப்போ தோணினாலும் ஃபோனை தள்ளினா ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாம் அவைலபிள். எந்த நேரத்தில் எது வேணுமோ ராத்திரி 12 மணிக்காக இருந்தாலும் டெலிவரி பண்ணுறாங்க. அதனால் சாப்பாட்டுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. அதுவும் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி கொடுக்குற ஃபுட்ஸ்லாம் நிறைய ஃபேட் கண்டென்ட்ஸு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இப்போ ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும், கோபி மஞ்சூரியன், ஸ்ட்ரீட் சைடில் கிடைக்கிற, ரோட் சைடில் கிடைக்கிற கோபி மஞ்சூரியனை வந்து பேன் பண்ணியிருக்காங்களாம் ஒரு ஊரில். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா அது மொறுன்னு இருக்கிறதுக்காக இந்த வாஷிங் மிஷினில் போடுற ஒரு தூளை வந்து அதில் சேர்க்குறாங்களாம். ஸோ நம்ம வீட்டில் தயாரிக்கும் போது இந்த மாதிரி ஃபுட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வரப்போகிறது இல்லை. நம்ம ரோட்டில் எதையோ வாங்குகிறோம், எதையோ ஆர்டர் பண்ணுறோம், எதையோ சாப்பிட்றோம். என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், சாப்பிட்டோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுனால என்னென்ன மாதிரி நோய்கள் வரலாம்?
சர்க்கரை நோய் வரலாம். ஏன் சர்க்கரை நோய் வருது? நம்மளோட வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது இடுப்பு சுற்றளவு வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும்போது இன்சுலின் ஹார்மோன் செயல் இழந்துருது. இன்சுலின் ஹார்மோனுங்கிறது தான் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன். அப்போ செயல் இழந்துடுற போது நம்ம பாடியில் சுகர்ஸ் எக்ஸஸாக இருக்குது. அது எக்ஸஸாக இருக்கும்போது சர்க்கரை நோயாக வெளிப்படுது. அதே உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கு இரத்த குழாய்கள்லாம் ஸ்டிஃப் ஆகி பிளட் ப்ரெஷராக வெளிப்படுது. உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வர்றதுனால இருதய நோய்கள், ஹார்ட் அட்டாக்ஸு, ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் அதிகம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து எல்லாரும் உண்மையாக கை தூக்கணும். எத்தனை பேர் வீட்டில் உங்களுடைய ஆச்சியோ செட்டியாரோ கொரட்டை விடுறாங்க? பாதி பேர் பாதியோட கை தூக்கியிருக்கீங்க, ஃபுல்லாக தூக்கிடுங்க. 4 பேர் தானா? ஸோ கொரட்டை எதனால் வருது? உடல் பருமன் அதிகமாக இருக்கப்போ நம்ம கழுத்தை சுற்றி உள்ள சதை வந்து அதிகமாக இருக்குது. இதனால் சுவாசிக்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டு குரட்டை ஏற்படுது. குரட்டை ஏற்படுறதுனால சத்தம் மட்டும்தானே வருது, காதில் பஞ்சு வச்சுக்கிட்டா போயிடுச்சு அப்படிலாம் இல்லை. குரட்டை விடுறவங்களுக்கு உடல் உபாதைகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. குரட்டை விடுறவங்களுக்கு இருதய நோய்கள் வர்றதுக்கோ, லங்ஸில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கோ, ஸ்ட்ரோக் வர்றதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உடல் எடையை வந்து ஒரு கரெக்ட் லெவலில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. அடுத்தது மொபைல் ஃபோன் அடிக்ஷன். அடிக்ஷன்னா என்ன? என்ன செஞ்சாலும் அது வேணும், எதை வேணாலும் பண்ணலாம், அந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது எனக்கு வேணும் அப்படிங்கிறது தான். மொபைல் ஃபோன் அடிக்ஷன் எதனால் வருது? நம்ம மெடிக்கலாக சொல்லணும் அப்படின்னா மூளையில் டோப்பமின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் இருக்குது. ஏதாவது ஒரு செயல் நம்ம செய்யும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா அந்த டோப்பமின்கிற ஹார்மோன் வந்து மூளையில் சுரக்கும். இனிஷியலாக நம்ம ஒரு 10 நிமிஷம் செல்ஃபோன் பார்த்தாலே டோப்பமின் சுரக்கும், நம்ம சந்தோஷமாக இருப்போம். போக போக பழகிரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 10 நிமிஷம் பார்த்தாலும் அந்த டோப்பமின் சுரக்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு பத்தாது. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் பார்க்குற மாதிரி இருக்கும், அப்புறம் 1 மணி நேரம் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படியே நம்ம செல்ஃபோன் பார்க்குற டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். செல்ஃபோன் இல்லாமல் வந்து நம்ம காலைல எந்திரிச்சோன்னா செல்ஃபோனை தேடுவோம். செல்ஃபோன் இருந்தால் தான் சாப்பிடுவோம், செல்ஃபோன் இருந்தால் தான் பாத்ரூம் போவோம், செல்ஃபோன் இருந்தால் தான் தூங்க போவோம். அந்த மாதிரி செல்ஃபோன் அடிக்ஷன் வந்து இப்போ ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. செல்ஃபோன் அடிக்ஷன்னால் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம், செல்ஃபோன் அடிக்ஷன்னால் ஃபஸ்ட்டு உடலில் பிரச்சனைகள் வருதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு குழந்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஒரு செயலினுடைய அட்டென்ஷன், ஒரு செயலில் வந்து அதனுடைய அட்டென்ஷன் ஒரு கவனமாக செய்கிறது வந்து இருக்காது. அதே சமயம் பார்த்தோன்னா செல்ஃபோன் பார்க்குற குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ், மார்க்ஸு எல்லாமே கம்மியாக இருக்கும். எந்த ஸ்கில்ஸையுமே கற்றுக்க மாட்டாங்க. ரொம்ப நேரம் அந்த செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால மற்ற குழந்தைங்களை விட இவங்க வந்து ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ்லேயோ மற்ற ஸ்கில்ஸ்லேயோ ஆர்ட்லேயோ பின்தங்கி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கே நாளடைவில் ஒரு டிப்ரெஷன் ஏற்பட்டுரும், ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு ஒரு டிப்ரெஷன் ஏற்பட்டுரும். நம்மளால் மற்றவங்க மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுரும். அதே சமயம் பார்த்தோன்னா இந்த செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கவங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம் மூளைக்கு. அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பாக. நம்ம ஃப்ராண்ட்டை முன்னாடி இருக்க பிரெயின் ஏரியாஸில் வெள்ளையாக டாட்டாக தெரியும். அதே மாதிரி இன்சுலான்னு ஒரு ஏரியா இருக்குது பிரெயினில், அந்த ஏரியா அஃபெக்ட் ஆகிடும். அது அஃபெக்ட் ஆகிறதுனால நம்ம செல்ஃபோன் கண்டினியூஸாக பார்க்குறவங்க வந்து நம்ம சிட்டி படம் யார் பார்த்துருக்கா? ரோபோ படம் பார்த்துருக்கோம். ரோபோ படத்தில் சிட்டி பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க சிட்டி? ரஜினிகாந்தோட ரோபோ. அந்த சிட்டி மாதிரி ஆகிடுவோம். எந்த ஒரு ஆசாபாசமும் இருக்காது, எந்த ஒரு எமோஷ்னல் ரெஸ்பான்ஸும் இருக்காது. இந்த வேலையை செய்யணும் அந்த வேலையை செய்யணும், செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எம்பத்தி, ஒருத்தர் மேலே பரிதாபப்படுறதோ பாசம் வைக்கிறதோ கோபப்படுறதோ எந்த மாதிரி ரியாக்ஷனும் இருக்காது. அதே சமயம் கண்களில் வந்து கட்டி வர்றதுக்கு, கண்ணில் எரிச்சல் வர்றதுக்கு, கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு, கண்ணில் வந்து உள்ள ரெட்டினாவில் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. 2 ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, டெய்லி தூங்கின பிறகு ஒரு குழந்தை என்ன பண்ணியிருக்கு, ஒரு 6 வயசு குழந்தை அம்மாவோட செல்ஃபோனை எடுத்து பெட்ஷீட்குள்ளே வச்சு செல்ஃபோனை பார்த்துருக்காங்க இருட்டில். ஸோ இருட்டில் அந்த செல்ஃபோன் வெளிச்சத்தில் பார்க்க என்ன ஆயிடுச்சு, கண்ணோட பியூப்பிள் அப்படிங்கக்கூடியது வந்து இரிட்டேட் ஆகி ஃபிட்ஸ் மாதிரி வந்திருக்கு. அந்த அம்மா தூங்கிட்டதுனால ஃபிட்ஸ் வந்ததும் தெரில. இந்த குழந்தை உதைக்கவே அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி, ஃபிட்ஸ் வந்து கை காலை உதைக்கவே கண்டுபிடிச்சி அப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டெஸ்ட் எல்லாம் பார்த்தா செல்ஃபோன்னால் தான் வந்து பிரெயினில் ஃபிட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
இதே இன்னொரு பொண்ணு +2 படிக்கிற பொண்ணு நைட்டு ஃபுல்லாக பிடிஎஃப்ல ஆன்லைனில் ஃபுல்லாக செல்ஃபோனில் படிச்சிருக்காங்க. மறுநாள் காலையில் எக்ஸாமுக்கு போனால் பேலன்ஸே இல்லை, தள்ளாடுறாங்க, எக்ஸாமே எழுத முடியலை. இதெல்லாம் ரியல் லைஃப் இன்ஸ்டிங்ஸ். ஸோ செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் ஹைஜீன் அப்படின்னு ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல இது எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா செல்ஃபோனை நீட்டாக வச்சுக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்லாம். இப்போல்லாம் அதெல்லாம் மீறி டிஜிட்டல் ஹைஜீனுங்கிறது எவ்வளோ டைம் செல்ஃபோனை யூஸ் பண்ணணும், அதில் நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறத தான் டிஜிட்டல் ஹைஜீன் அப்படின்னு மீன் பண்ணுறோம். ஒரு வீட்டில் வந்து இப்போ அப்பா அம்மா செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக குழந்தையும் செல்ஃபோன் பார்க்கும். அதுவும் பிறந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறோம், செல்ஃபோன் கொடுத்தா அது ஈஸியாக சாப்பிட்றது, ஈஸியாக அழுகையை நிப்பாட்டிடுது. அப்பா அம்மா விட்டு ஆயா ஐயா பிள்ளைய வச்சுக்கிறதுனா செல்ஃபோனை கொடுத்து நான் 2 நாளைக்கு வச்சுக்கிறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் செல்ஃபோனை நம்மளாக கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு. அது வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட எதிர்காலத்தை பாதிக்கும். இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால கழுத்து பாதிப்புகளும் ஏற்படும். அதாவது ஐ நெக் கோஆர்டினேஷன். ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா கண்ணும் பார்க்கணும், கழுத்தில் இருக்க மசில்ஸும் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம செல்ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறதுனால கழுத்தில் இருக்க மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆகி கழுத்து எலும்புகள் தேய்மானம் ஏற்பட்டு தலை சுத்தல் ஏற்படுறது, கீழே விழுற மாதிரி வர்றது, வாந்தி வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்கு ஸ்ட்ரெயின் ஆகாமையும் பார்த்துக்கிறது எசென்ஷியல். அதாவது ஒரு எக்ஸசைஸ் இருக்குது 20-20-20ன்னு சொல்லிட்டு. ஒரு 20 நிமிஷம் கண்டினியூஸாக கம்ப்யூட்டரில் உட்காந்து பார்த்தா 20 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை 20 செகண்ட் பார்க்கணும். அப்படி வேறு விஷயத்த ஸ்க்ரீன் இல்லாமல் வேறு விஷயத்த பார்த்தா தான் வந்து கண்ணுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். இப்போல்லாம் நம்ம டாக்டர் அப்படி அட்வைஸ் பண்ணி அமிச்சா என்ன பண்ணுறாங்க, பேஷண்ட்ஸு 20 நிமிஷம் பார்த்துட்டு 20 மீட்டர் தூரத்தில் பார்க்குறது இல்லை, பக்கத்துலேயே கம்ப்யூட்டரை விட்டுட்டு செல்ஃபோனை பார்க்குறாங்க. ஸோ எனிவே ஸ்க்ரீன் டைம் தான். அந்த ஸ்க்ரீன் டைமை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். நம்மளே ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும், நம்ம வந்து உணரணும், இவ்வளோ நேரம் பார்க்குறோம், இது நம்மளுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறத உணரணும். செல்ஃபோன் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கும்போது யாருக்காக இருந்தாலும் ஒரு டிப்ரெஷன் வரும். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறதும் என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஒரு கற்பனை உலகத்திலே இருப்பாங்க. ஒரு டிப்ரெஷன் டெவலப் ஆகும். டிப்ரெஷனால் பதட்டம் ஏற்படுறது. நிறைய பேர் இதனால் ஒரு செல்ஃபோனில் இருக்க கேமில் தோற்று போகிறதுக்காகலாம் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுனா நம்ம மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மொத்தமாக ஒரே சமயத்தில் நிப்பாட்ட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்குற டியூரேஷனை குறைச்சிட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் பார்க்குறப்ப வந்து கண்ணாடி இதிலெல்லாம் ப்ளூ ஸ்க்ரீன் இந்த மாதிரி என்னென்னமோ ஸ்க்ரீன்லாம் வருது. அதில் அந்த ஸ்க்ரீன் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் கம்ப்யூட்டர்ஸில், ஃபோன்லாம் பார்க்கும்போது. அப்பார்ட் ஃப்ரம் தட் யோகா, ஐ எக்ஸசைசஸ் இதெல்லாம் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன், ஒரு ரீல்ஸு. ஒருத்தங்க வந்து வெளியே நின்றுக்கிறாங்க ஒரு ட்ரேயை வச்சுக்கிட்டு. எல்லோரும் கேட்குறீங்களா? கேட்குறோம். ஒரு ட்ரேயை வச்சுட்டு நின்றுக்கிறாங்க. எல்லாரும் அந்த ரூம்குள்ளே பசங்க எல்லாம் நைட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. பசங்க, பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் ஒருத்தராக செல்ஃபோன் அந்த தட்டுக்குள்ளே போட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. போனால் ஒரு பெரிய ஜம்காலாம் விரிச்சிருக்கு, எல்லாரும் தலானியை தூக்கி போட்டு லைனாக படுத்து தூங்குறாங்க. இது ஒரு ஆச்சரிய விஷயம்னு சொல்லி இதுக்கு ஒரு 1 மில்லியன் லைக்ஸ் மேலே போய்கிட்டு இருக்கு. நம்மளே ஒரு 10 வயசு முன்னாடி இப்படி தான் ஆயா வீடுகளில் அப்பத்தா வீடுகளில் படுத்து தூங்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த கல்ச்சரே போயிடுச்சு. இப்போ எல்லார் வீட்லேயும் நைட்டில், எங்கள் வீட்டில் உட்பட பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு ஃபோன், அப்பா ஒரு ஃபோன், பிள்ளை யார் ஃபோன் தான் கிடைக்கும் எதை வாங்கி விளையாடலாம்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்பா அம்மா அந்த சேஞ்சை கொண்டு வந்தால் தான் குழந்தைகளுக்கு அந்த சேஞ்ச் வரும். நம்ம 4ஆவதாக டிஸ்கஸ் பண்ணுறோன்னு சொல்கிறது வந்து அசிடிட்டி. நம்ம வயிற்றில் வந்து ஒரு மியூக்கோசல் பேரியர், ஒரு மைல்டு ஒரு லேயர் மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை சாப்பிடும்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரீட் பண்ணி அந்த ஆசிட்னால ஜெரிமானத்தை கொடுத்துருது. இப்போ நம்ம சாப்பிடாமல் விடுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விரதம் இருக்கோம், பட்னியாக இருக்கோம், என்னென்னமோ பண்ணுறோம். அப்போ இந்த ஆசிட் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய ப்ரொடெக்டிவ் லேயரை டெஸ்ட்ராய் பண்ணிடுது. வயிறு வந்து இப்போ ஓப்பனாக இருக்குது. திருப்பி அந்த ஆசிட் ஆக்ட் பண்ணி வயிற்றில் புண்ணு வர்றதுக்கோ, இரோஷன்ஸ், கோடுகள், வெடிப்புகள் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வயிறு உப்பசம், நெஞ்ச கரிக்கிறது, ஏப்பம், இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. இங்கே எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்குது? 2 பேருக்கு தான் இருக்கா?
எல்லாருக்குமே இருக்கா? அதான் சென்சஸ் என்ன சொல்லுது, 80% இந்தியன்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பேர்னிங் ப்ராப்ளமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வர்றது. இன்னொன்று என்ன பயம் ஏற்படுதுன்னா, இப்போல்லாம் எந்த வயசில் வேணாலும் ஹார்ட் அட்டாக்ஸ் எல்லாம் ஏற்படுது. அந்த நெஞ்சு பகுதியில் ஒரு எரிச்சலோ வலியோ வரும்போது இது ஹார்ட் சம்மந்தப்பட்ட பெயினாக இருக்கலாமா, நெஞ்சு வலி, படபடப்பு, தலை சுத்தல் இதெல்லாமும் இருக்காங்கிறத நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். அதே மாதிரி ஹெவி ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ் எடுக்கும்போது அது இப்போ வந்து நம்ம ஈசோஃபேகஸ்லேருந்து வயிற்றில் போகிறதுக்கு வந்து இந்த டைமில் போயிடணும், ஒரு 9 செகண்ட்ஸில் போயிடுறோன்னு சொல்கிறோம். ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ் எடுக்கும்போது அந்த டைமில் போகாது, லேட்டாக தான் எம்டி ஆகும். ஸோ ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ் இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக எடுக்கும்போது ஆசிட் கரெக்டாக ஆக்ட் பண்ணி கரெக்டாக ஜெரிமானத்தை கொடுக்கும். இந்த சர்க்கிளில் ஏதாவது ஒன்று டிஃபெக்ட் ஆனாலும் வயிற்றில் பிரச்சனையாகிடும். அவுட் சைட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். காரம், புளிப்பு, எண்ணெய் இதெல்லாம் கம்மியாக எடுக்கணும். நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் தான் நம்மளோட சேவியர். முன்னாடி காலத்தில் பார்த்தோன்னா நம்ம வீட்டில் ஆயா அப்பத்தாலாம் வந்து எப்போவுமே இன்றைக்கி ஒரு எண்ணெய் அதிகமாக உள்ள சாமானை வச்சுட்டு அது கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொரியல் வச்சுருவாங்க. எல்லாமே ஒரு காம்பினேஷனில் தான் இருக்கும். இப்போ வந்து ஸ்விக்கியை தட்டினா எல்லாருக்குமே பிரியாணி, அதுக்கப்புறம் சில்லி சிக்கன், சிக்கன் 65 இதை தான் காமனாக சாப்பிட்ற சாப்பாடாக இருக்குது. அதுவும் பிரியாணி அடிக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. அண்ட் ஃபைனல் பாயிண்ட் ஃபார் டிஸ்கஷன் வந்து இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து சிம்டம்ஸை நம்ம ஒன்றொன்னா கண்டுபிடிச்சி உடனே பக்கத்தில் இருக்க டாக்டரை போய் நம்ம பார்த்துக்கணும். நீங்களாக செல்ஃப் மெடிக்கேஷன் எதுவும் பண்ண வேண்டாம். வாழ்வியல் முறை மாற்றங்களால் வரக்கூடிய நோய்களை வந்து நம்மளோட வாழ்வியல் முறையை சரி செஞ்சாலே பாதிக்கு மேலே சரியாயிடும். மருந்து மாத்திரைகளை டாக்டர் போடணும்னு சொன்னால் அதை கேட்டுட்டு அப்புறம் போடாமல் விட்டுறாதீங்க. அப்புறம் டாக்டரை கன்சல்ட் பண்ணதே வேஸ்ட் ஆயிரும். இப்போ புதுசாக வேக்சினேஷன், புதுசாக இல்லை ரொம்ப நாளாக வேக்சினேஷன் அப்படின்னு இருக்குது. அடல்ட் வேக்சினேஷன், பெரியவங்களுக்கு வேக்சினேஷன் இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி சின்ன வயசில் வந்து நம்ம கார்டு போட்டு வேக்சின் போடணும், தடுப்பூசி போடணும்னு கொடுக்குறோமோ அந்த மாதிரி பெரியவங்களுக்கும் வேக்சினேஷன் இருக்குது. அந்த வேக்சின்ஸை ஏன் போடுறோம் அப்படின்னா, வயசாக ஆக பெரியவங்களுக்குலாம் வந்து சின்ன வயசில் போட்ட வேக்சின்ஸோட எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். இது குறைய அவங்களுக்கு அதர்வைஸ் ஆல்சோ அவங்களோட இம்யூன் சிஸ்டம் கம்மியாயிரும். அவங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் ஈஸியாக வரலாம். அதுவும் சர்க்கரை மாதிரி நோய்கள் கூடவே இருக்கும்போது ஈஸியாக வரலாம். அதை தடுக்கிறதுக்காக தடுப்பூசிகள் போட்டுக்கணும். எஸ்பெஷலி இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின், ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கணும். ஃப்ளூ வேக்சினுங்கிறது வந்து இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட நிமோனியா இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய வேக்சின், வருஷத்துக்கு ஒரு தடவை போடுறது தான். அதே மாதிரி நியூமோகாக்கலும் நிமோனியா சம்மந்தப்பட்ட வேக்சின். அப்புறம் ஷிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அம்மை மாதிரி கொப்பளம் வரக்கூடிய நோய் பெரியவங்களுக்கு ஷிங்கிள்ஸ் வேக்சினும் போட்டுக்கலாம். அதை தவிர டெட்டனஸ் வேக்சின், மீசில்ஸ், தட்டம்ம வேக்சின் நிறைய இருக்குது. முதியவர்களுக்கும் வேக்சின்ஸ் இருக்குது. உங்களோட டாக்டரை அணுகி என்னென்ன வேக்சின் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ இருக்க இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கான தீர்வுகளை ஓரளவு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் அ வெரி லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப். நீங்கள் நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. நம்ம செல்ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறதுனால கழுத்தில் இருக்க மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆகி கழுத்து எலும்புகள் தேய்மானம் ஏற்பட்டு தலை சுத்தல் ஏற்படுறது, கீழே விழற மாதிரி வர்றது, வாந்தி வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்கு ஸ்ட்ரெயின் ஆகாமையும் பார்த்துக்கிறது எசென்ஷியல். அதாவது ஒரு எக்ஸசைஸ் இருக்குது 20-20-20ன்னு சொல்லிட்டு. ஒரு 20 நிமிஷம் கண்டினியூஸாக கம்ப்யூட்டரில் உட்காந்து பார்த்தா 20 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை 20 செகண்ட் பார்க்கணும். அப்படி வேறு விஷயத்த ஸ்க்ரீன் இல்லாமல் வேறு விஷயத்த பார்த்தா தான் வந்து கண்ணுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். இப்போல்லாம் நம்ம டாக்டர் அப்படி அட்வைஸ் பண்ணி அமிச்சா என்ன பண்ணுறாங்க, பேஷண்ட்ஸு 20 நிமிஷம் பார்த்துட்டு 20 மீட்டர் தூரத்தில் பார்க்குறது இல்லை, பக்கத்துலேயே கம்ப்யூட்டரை விட்டுட்டு செல்ஃபோனை பார்க்குறாங்க. ஸோ எனிவே ஸ்க்ரீன் டைம் தான். அந்த ஸ்க்ரீன் டைமை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். நம்மளே ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும். நம்ம வந்து உணரணும், இவ்வளோ நேரம் பார்க்குறோம், இது நம்மளுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறத உணரணும். செல்ஃபோன் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கும்போது யாருக்காக இருந்தாலும் ஒரு டிப்ரெஷன் வரும். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஒரு கற்பனை உலகத்திலே இருப்பாங்க. ஒரு டிப்ரெஷன் டெவலப் ஆகும். டிப்ரெஷனால் பதட்டம் ஏற்படுறது. நிறைய பேர் இதனால் ஒரு செல்ஃபோனில் இருக்க கேமில் தோற்று போகிறதுக்காகலாம் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுனா, நம்ம மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மொத்தமாக ஒரே சமயத்தில் நிப்பாட்ட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்குற டியூரேஷனை குறைச்சிட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் பார்க்குறப்ப வந்து கண்ணாடி இதிலெல்லாம் ப்ளூ ஸ்க்ரீன் இந்த மாதிரி என்னென்னமோ ஸ்க்ரீன்லாம் வருது. அதில் அந்த ஸ்க்ரீன் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் கம்ப்யூட்டர்ஸில், ஃபோன்லாம் பார்க்கும்போது. அப்பார்ட் ஃப்ரம் தட் யோகா, ஐ எக்ஸசைசஸ் இதெல்லாம் பண்ணலாம்.
இன்னொரு விஷயம் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன், ஒரு ரீல்ஸு. ஒருத்தங்க வந்து வெளியே நின்றுக்கிறாங்க ஒரு ட்ரேயை வச்சுக்கிட்டு. எல்லோரும் கேட்குறீங்களா? கேட்குறோம். ஒரு ட்ரேயை வச்சுட்டு நின்றுக்கிறாங்க. எல்லாரும் அந்த ரூம்குள்ளே பசங்க எல்லாம் நைட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. பசங்க, பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் ஒருத்தராக செல்ஃபோன் அந்த தட்டுக்குள்ளே போட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. போனால் ஒரு பெரிய ஜம்காலாம் விரிச்சிருக்கு. எல்லாரும் தலானியை தூக்கி போட்டு லைனாக படுத்து தூங்குறாங்க. இது ஒரு ஆச்சரிய விஷயம்னு சொல்லி இதுக்கு ஒரு 1 மில்லியன் லைக்ஸ் மேலே போய்கிட்டு இருக்கு. நம்மளே ஒரு 10 வயசு முன்னாடி இப்படி தான் ஆயா வீடுகளில் அப்பத்தா வீடுகளில் படுத்து தூங்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த கல்ச்சரே போயிடுச்சு. இப்போ எல்லார் வீட்லேயும் நைட்டில், எங்கள் வீட்டில் உட்பட பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு ஃபோன், அப்பா ஒரு ஃபோன், பிள்ளை யார் ஃபோன்டா கிடைக்கும் எதை வாங்கி விளையாடலாம்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்பா அம்மா அந்த சேஞ்சை கொண்டு வந்தால் தான் குழந்தைகளுக்கு அந்த சேஞ்ச் வரும். நம்ம 4ஆவதாக டிஸ்கஸ் பண்ணுறோன்னு சொல்கிறது வந்து அசிடிட்டி. நம்ம வயிற்றில் வந்து ஒரு மியூக்கோசல் பேரியர், ஒரு மைல்டு ஒரு லேயர் மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை சாப்பிடும்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரீட் பண்ணி அந்த ஆசிட்னால ஜெரிமானத்தை கொடுத்துருது. இப்போ நம்ம சாப்பிடாமல் விடுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விரதம் இருக்கோம், பட்னியாக இருக்கோம், என்னென்னமோ பண்ணுறோம். அப்போ இந்த ஆசிட் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய ப்ரொடெக்டிவ் லேயரை டெஸ்ட்ராய் பண்ணிடுது. வயிறு வந்து இப்போ ஓப்பனாக இருக்குது. திருப்பி அந்த ஆசிட் ஆக்ட் பண்ணி வயிற்றில் புண்ணு வர்றதுக்கோ, இரோஷன்ஸ், கோடுகள், வெடிப்புகள் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வயிறு உப்பசம், நெஞ்ச கரிக்கிறது, ஏப்பம், இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. இங்கே எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்குது? 2 பேருக்கு தான் இருக்கா? எல்லாருக்குமே இருக்கா? அதான் சென்சஸ் என்ன சொல்லுது, 80% இந்தியன்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பர்னிங் ப்ராப்ளமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வர்றது. இன்னொன்று என்ன பயம் ஏற்படுதுன்னா, இப்போல்லாம் எந்த வயசில் வேணாலும் ஹார்ட் அட்டாக்ஸ் எல்லாம் ஏற்படுது. அந்த நெஞ்சு பகுதியில் ஒரு எரிச்சலோ வலியோ வரும்போது இது ஹார்ட் சம்மந்தப்பட்ட பெயினாக இருக்கலாமா, நெஞ்சு வலி, படபடப்பு, தலை சுத்தல் இதெல்லாமும் இருக்காங்கிறத நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். அதே மாதிரி ஹெவி ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ் எடுக்கும்போது அது இப்போ வந்து நம்ம ஈசோஃபேகஸ்லேருந்து வயிற்றில் போகிறதுக்கு வந்து இந்த டைமில் போயிடணும், ஒரு 9 செகண்ட்ஸில் போயிடுறோன்னு சொல்கிறோம். ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ் எடுக்கும்போது அந்த டைமில் போகாது, லேட்டாக தான் எம்டி ஆகும். ஸோ ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ் இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக எடுக்கும்போது ஆசிட் கரெக்டாக ஆக்ட் பண்ணி கரெக்டாக ஜெரிமானத்தை கொடுக்கும். இந்த சர்க்கிளில் ஏதாவது ஒன்று டிஃபெக்ட் ஆனாலும் வயிற்றில் பிரச்சனையாகிடும். அவுட் சைட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். காரம், புளிப்பு, எண்ணெய் இதெல்லாம் கம்மியாக எடுக்கணும். நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் தான் நம்மளோட சேவியர். முன்னாடி காலத்தில் பார்த்தோன்னா நம்ம வீட்டில் ஆயா அப்பத்தாலாம் வந்து எப்போவுமே இன்றைக்கி ஒரு எண்ணெய் அதிகமாக உள்ள சாமானை வச்சுட்டு அது கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொரியல் வச்சுருவாங்க. எல்லாமே ஒரு காம்பினேஷனில் தான் இருக்கும். இப்போ வந்து ஸ்விக்கியை தட்டினா எல்லாருக்குமே பிரியாணி, அதுக்கப்புறம் சில்லி சிக்கன், சிக்கன் 65 இதை தான் காமனாக சாப்பிட்ற சாப்பாடாக இருக்குது. அதுவும் பிரியாணி அடிக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. அண்ட் ஃபைனல் பாயிண்ட் ஃபார் டிஸ்கஷன் வந்து இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து சிம்டம்ஸை நம்ம ஒன்றா கண்டுபிடிச்சி உடனே பக்கத்தில் இருக்க டாக்டரை போய் நம்ம பார்த்துக்கணும். நீங்களாக செல்ஃப் மெடிக்கேஷன் எதுவும் பண்ண வேண்டாம். வாழ்வியல் முறை மாற்றங்களால் வரக்கூடிய நோய்களை வந்து நம்மளோட வாழ்வியல் முறையை சரி செஞ்சாலே பாதிக்கு மேலே சரியாயிடும். மருந்து மாத்திரைகளை டாக்டர் போடணும்னு சொன்னால் அதை கேட்டுட்டு அப்புறம் போடாமல் விட்டுறாதீங்க. அப்புறம் டாக்டரை கன்சல்ட் பண்ணதே வேஸ்ட் ஆயிரும். இப்போ புதுசாக இல்லை, ரொம்ப நாளாக வேக்சினேஷன் அப்படின்னு இருக்குது. அடல்ட் வேக்சினேஷன், பெரியவங்களுக்கு வேக்சினேஷன் இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி சின்ன வயசில் வந்து நம்ம கார்டு போட்டு வேக்சின் போடணும், தடுப்பூசி போடணும்னு கொடுக்குறோமோ அந்த மாதிரி பெரியவங்களுக்கும் வேக்சினேஷன் இருக்குது. அந்த வேக்சின்ஸை ஏன் போடுறோம் அப்படின்னா, வயசாக ஆக பெரியவங்களுக்குலாம் வந்து சின்ன வயசில் போட்ட வேக்சின்ஸோட எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். இது குறைய அவங்களுக்கு அதர்வைஸ் ஆல்சோ அவங்களோட இம்யூன் சிஸ்டம் கம்மியாயிரும். அவங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் ஈஸியாக வரலாம். அதுவும் சர்க்கரை மாதிரி நோய்கள் கூடவே இருக்கும்போது ஈஸியாக வரலாம். அதை தடுக்கிறதுக்காக தடுப்பூசிகள் போட்டுக்கணும். எஸ்பெஷலி இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின், ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கணும். ஃப்ளூ வேக்சினுங்கிறது வந்து இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட நிமோனியா இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய வேக்சின், வருஷத்துக்கு ஒரு தடவை போடுறது தான். அதே மாதிரி நியூமோகாக்கலும் நிமோனியா சம்மந்தப்பட்ட வேக்சின். அப்புறம் ஷிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அம்மை மாதிரி கொப்பளம் வரக்கூடிய நோய் பெரியவங்களுக்கு ஷிங்கிள்ஸ் வேக்சினும் போட்டுக்கலாம். அதை தவிர டெட்டனஸ் வேக்சின், மீசில்ஸ், தட்டம்ம வேக்சின் நிறைய இருக்குது. முதியவர்களுக்கும் வேக்சின்ஸ் இருக்குது. உங்களோட டாக்டரை அணுகி என்னென்ன வேக்சின் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ இருக்க இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கான தீர்வுகளை ஓரளவு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் அ வெரி லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப். நீங்கள் நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி.
அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை, ஒரு ரேஷியோ இருக்குது. ஓரளவு ஆயிலி ஃபுட் எடுத்துக்கலாம். ஒரு ஏஜ் ஆகும்போது ஒரு ஜெரிமான சக்தி குறையுது, அது நான் ஒத்துக்கிறேன். ஒரு வயசு ஆகும்போது ஒரு மனிதனுடைய ஜெரிமான சக்தி வந்து குறையுது. அப்போ அவங்க வைக்கக்கூடிய ஆவியில் வைக்கக்கூடிய இட்லி, இடியாப்பம் போன்ற ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது எசென்ஷியல். அதுக்காக நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே வர முடியாது. 1 or 2 அவசியம் சாப்பிடலாம். தேங்க்ஸ். ஏஜ் ஆனவங்களுக்கு வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு வருது. காரம், புளிப்பு, எண்ணெய் எதை சாப்பிட்டாலும் வரும். டைம் மிஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து ஃபுட்டு சாப்பிட்டா வரும். வெளியே சில இடங்களில் வந்து இந்த அஜினோமோட்டோ, சோடா இதெல்லாம் போடுறவங்களுக்கு போட்டு ஃபுட் எடுத்துக்கிறவங்களுக்கு வரலாம். வெளியே சில இடங்களில் சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஹெலிகோபாக்டர் பைலோரேன்னு ஒரு பாக்டீரியா இருக்கும் அந்த சாப்பாட்டில். வெளியே சமைக்கிற ஹைஜீன் இல்லாமல் சமைக்கிற சாப்பாட்டில் அந்த கிருமி வயிற்றுக்குள்ளே போனாலும் நெஞ்செரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெறும் வயிறு உப்பசம், நெஞ்சை கரிக்கிறது, ஏப்பம் இது மட்டும் இருக்குது அப்படின்னா அது வந்து கேஸ்ட்ரிக் பிரச்சனை. இதே அந்த வலி வந்து லெஃப்ட் சைடு கைக்கு பரவுது, தோள்பட்டைக்கு பரவுது, தாடைக்கு பரவுது, முதுகுக்கு பரவுது அப்படின்னா அது இருதய பிரச்சனையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே சமயம் இருதய பிரச்சனையாக இருக்கக்கூடிய சமயத்தில் படபடப்பு, மூச்சு விடுற கஷ்டம், தலை சுத்தல் இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும். இதை வச்சு தான் இதே இருதய பிரச்சனையாக கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்டான்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இல்லை ஒரு சமயத்தில் நீங்கள் கேஸ்ட்ரிக்குன்னு நினைக்கிறீங்க, அந்த ஆன்டாசிட் ஜெலுசில் சிறப்போ ஏதோ ஒன்று குடிக்கிறீங்க, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் குறையுதான்னு. குறையிற மாதிரி தெரியலன்னா பக்கத்தில் இருக்கவங்க மருத்துவரை ரீச் பண்ணுறது தான் நல்லது. அடிக்கடி ஜெலுசில் எடுத்துக்கிறது அட்வைசபிளா? தாராளமாக எடுத்துக்கலாம், அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்த ஃபுட் எடுங்க. ஃபஸ்ட்டு ஏதாவது ஆசிடிட்டி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த ஹைப்பர் ஆசிட், ரொம்ப ஆசிட் செக்ரீட் பண்ணுறதுக்கு மருந்துகள் எடுத்துக்கலாம். அதே சமயம் ஆயில் ஐட்டம்ஸ், அதாவது எந்த ஃபுட்டை சாப்பிட்டா சீக்கிரம் ஃபுட் பைப்லேருந்து வயிற்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமோ அந்த ஃபுட் பைப்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது டிலே ஆகாத மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். ஆயில் ஐட்டம்ஸ்லாம் குறைச்சிக்கலாம். நிறைய பேர் வந்து நம்ம ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க, வெந்தயம் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவுட் ஆஃப் த பேப்பர். நம்ம வந்து ஃபுட்டு நம்ம லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணி தான் வந்து டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு உடனே பெட்டுக்கு போக வேண்டாம். வயசாக கொஞ்சம் ஹார்மோன்ஸ் எல்லாம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன செய்தாவது பகலில் முழிச்சிருங்க, பகலில் தூங்க வேண்டாம். அப்படி பகலில் தூங்காமல் முழிச்சிருந்தோன்னா நைட்டு தூக்கம் வந்துடும். பகலில் ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஐடலாக இருந்தால் தூக்கம் வரும், வேலை செய்யாமல் இருந்தால் தூக்கம் வரும். ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருங்க. நம்மளோட ஹியூமன் பாடி வந்து இட் இஸ் செட் ஃபார் எக்ஸாம்பிள் 3 வேளை சாப்பாடு அண்ட் தூக்கம், 8 hours தூக்கம் ஃபாலோட் பை சாப்பாடு. இதுக்கு தான் வந்து நம்ம டியூன் ஆகிருக்கோம். நம்ம ஹார்மோன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரொடியூஸ் ஆகுது. உங்கள் பாடியை வந்து நீங்கள் ஒரு சிஸ்டம்க்கு மாற்றுறீங்க. நான் இந்த 12 hours மட்டும்தான் சாப்பிட போகிறேன், அதுக்கப்புறம் வயிற்றுக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது இனிஷியலாகவும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அப்புறம் அந்த சைக்கிளை பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த ஆசிட் செக்ரீட் பண்ணுறதையோ அந்த டைஜஷன் ப்ராசஸையோ வந்து நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. ஓகே, அது நிச்சயம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய இந்த மாதிரி ஃபாஸ்டிங், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அண்ட் பேலியோ டயட், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்துட்டுருக்கு. எவ்ரி ப்ரொசீஜர் ஹேஸ் அ பெனிஃபிட். ஃபாலோ பண்ணலாம், ப்ரொவைடட் நம்ம அதையே ஸ்டிக் ஆன் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குடல் வீக்காக இருந்தால் நம்ம நல்ல ஃபைபர் டயட் கொடுத்து தாங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நிறைய காய்கறிகள், பழங்கள், ஃபைபர் உள்ள காய்கறிகள், நாட்டு காய்கறிகள் கொடுத்து தான் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். வேறு யாரும் இருக்கா? ரைட், உங்களுடைய கன்க்ளூஷன். எஸ். ஸோ இந்த குளிபிரையினுடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்தில் இந்த கருத்தரங்கத்தில் பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பளித்த அழகப்பண்ணன் அவர்களுக்கும் சங்கரலிங்கம் அண்ணனுக்கும் எங்கள் மாமனார் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் அனைத்து நகரத்தார்களுக்கும் ரொம்ப பேஷண்ட்டாக கேட்ட ஆச்சிமார்கள், அண்ணன்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. நான் கல்யாணம் ஆகி வரும்போது எம்பிபிஎஸ் தான் படிச்சிருந்தேன். குளிபிரைக்கு மருமகளாக வந்த பிறகு தான் டிஎன்பி பண்ணேன். டிஎன்பியில் நேஷ்னல் லெவலில் கோல்டு மெடல் வாங்குகிறேன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட.
அதுக்கப்புறம் தான் வந்து வேலையில் சேர்ந்தேன், டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணேன். இந்த என்னோட கெரியர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், கெரியரில் வளர்கிறதுக்கு துணையாக இருந்த அனைவருக்கும், எஸ்பெஷலி என்னுடைய செட்டியார், மாமனார், மாமியார், என் பையன் அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.